சார்கோல் கறி பிஸ்னஸ். நாகேஸ்வரி சார்கோல் கறி பிஸ்னஸ். நாகேஸ்வரி சார்கோல் கறி பிஸ்னஸ். மானாமதுரை மெயின் ரோடு. மானாமதுரை மெயின் ரோடு. வணக்கம். எல்லாருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நாகேஸ்வரி சார்கோல் கறி பிஸ்னஸ். நாகேஸ்வரி சார்கோல் கறி பிஸ்னஸ் ஃபைரோட் ரியல் எஸ்டேட் மற்றும் ரியல் எஸ்டேட் அனைத்தும் வீடு வாங்க, வீடு விற்க, இடம் வாங்க, இடம் விற்க அனைத்துக்கும் எங்கள் அனுபவம். மற்றும் இன்னைக்கு ஒரு ஆன்மீக தகவல், முக்கியமான தகவல் ஒன்று போடுறோம். ஆன்மீக தகவல் நாகேஸ்வரி சார்கோல்ல இருந்து ஆன்மீக தகவல் போடுறோம். விவசாயிகளுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விவசாய காலம், கார்த்திகை மாதம், சபரிமலை ஐயப்பனுடைய அனுகிரகத்தினால ஒரு முக்கிய தகவல் போடுறோம். இன்னைக்கு 18 சித்தர்கள் சொன்ன வாக்கு இது. 33 தேவர்கள், 64 தேவதைகள், மும்மூர்த்திகள், என் குலதெய்வம் காரையார் ஐயனார் நாகநாதர், ராக்கிச்சி அம்மன், அனைத்து தெய்வங்களும் கூட இருந்து இந்த வைத்திய முறைகளை உங்களுக்கு வெளியிடுறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு போகிற மக்கள், ஒவ்வொரு மக்களும் ஒரு தேலோ நட்டுவக்குள்ளையோ கடிச்சு போச்சுன்னா கரப்பான் செடின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா மிளகா செடி மாதிரி இருக்கும் கரப்பான் செடி. அது ஊசி போட்டிங்கனாலும் 24 மணி நேரத்துக்கு அந்த வலி பரவலை அப்படியே இருக்கும். அந்த இது பரவலாக உங்களுக்கு வலி எல்லாம் போகணும்னா உங்களுக்கு அந்த கரப்பான் செடியை பிடுங்கி அந்த இடத்துல கரிசலாங்கண்ணின்னு சொல்லுவாங்க, கரப்பான் செடின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த செடியை பிடிங்கி சார் அந்த இடத்துல தேலோ நட்டுவாக்குள்ளையோ போட்டுச்சுன்னா அந்த இடத்துல தேய்ச்சிங்கன்னா அதிகபட்சம் 5 நிமிஷம் அந்த சித்தர்களுடைய மருந்தினால எந்த இதுவுமே பரவலையோ வலியே இருக்காது. அதே மாதிரி இன்னொரு தகவலும் உங்களுக்கு சொல்லுங்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு சாப்பிட்டா நெஞ்சு எரிச்சல், வவுறு எரிச்சல் அப்படியே எரிஞ்சுக்கிட்டே பகப்போன்னு எரிஞ்சுக்கிட்டு செமிக்காது. கீழே காரி பிடிச்சி துப்பிக்கிட்டே இருப்பாங்க பாவம். அது கால் வலி, நரம்பு வலி, கேன்சர், புற்றுநோய் அனைத்தும் கண்டிக்கக்கூடிய ஒரே வியாதி சர்க்கரை வியாதியிலிருந்து இதையும் கண்டிப்பு. செண்பகம்னு ஒரு பறவை, அதை நீங்கள் 2 பட்டமாக 2 உப்புக்கள் போட்டு சாப்பிட்டீங்கன்னா எந்த ஒரு வியாதியுமே இருக்காது. மனிதனுக்கு சீக்கே உடம்புல இருக்காது. நம்ம மருத்துவ மக்கள் அதை யாருக்குமே கொடுக்கல. அவங்களாம் சாப்பிடுவாங்க அந்த காலத்தில். யாராவது இந்த ஹாஸ்பிட்டலாக இருக்குங்களா, அவங்களாம் பார்த்தீங்களா? அதனால இது ஒரு முக்கியமான பறவைகளே அது ஒரு பெரிய ஒரு மெடிசன். எனக்கு ஒரு வைத்தியர் சொன்னது, வாடியில் ஒரு வைத்தியர் சொல்லி கொடுத்தது. நான் அதில் அவஸ்தைப்பட்டேன். சின்னால இருக்கையில் நான் அவஸ்தைப்பட்டது சாப்பிட்டு இந்த தேதி வரைக்கும் எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை. இன்னைக்கு நம்ம ஒரு ஆன்மீகத்தில் இருக்கோம், சிவ வழிபாட்டில் இருக்கோம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. வாழ்கை வளமுடன், வாழ்கை வளமுடன், வாழ்கை வளமுடன். எல்லா மக்களுக்கும் இந்த தகவல் போய் சேரணும். நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.